வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ வந்து சிறு குறு தொழிலுக்கு உண்டான அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோ. அதில் இருக்கிற ஃபோட்டோ ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருடைய ஆதங்கமும் வைத்தறிச்சலும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் வழக்கம் போல் கஜானா காலியாகும் போது அவங்க முதல்ல கை வைக்கிறது என்னமோ சிறு குறு தொழில் மேலே தான். அதே போல தான் இந்த டிவிக்கு ஆட்சியும் முதல் முறையாக சிறு குறு தொழில் மேலே ஒரு சுமையை இறக்கி வச்சிருக்கிறாங்க. எனக்கு மனசே கேட்கல. என்னன்னு கேட்டீங்கன்னா, இபி பில்லுக்கு உண்டான டெபாசிட் அமௌண்ட்டை முதல் முறையாக போட்டிருக்கிறாங்க. விவசாயிகள் எப்படி தான் தொழிலை விட்டுட்டும் போக முடியாம அதுலேயும் இருக்க முடியாம அவதிப்படுறாங்களோ அதே நிலைமை தான் சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கும். வேலை செய்வதற்கான போதிய ஆட்கள் இல்லாமலையும், செஞ்ச வேலைக்கு போதிய வருமானம் கைக்கு கிடைக்காமலையும், மற்றும் செஞ்ச வேலைக்கு உண்டான பில்லை 20ஆம் தேதிக்குள்ள ஜிஎஸ்டி அமௌண்ட் கட்டணுன்ற கட்டுப்பாடும் இருந்துட்டு வருது. எங்களுக்கு செஞ்ச வேலைக்கான பணம் வருதோ இல்லையோ, நாங்க செஞ்ச வேலைக்கு உண்டான ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கம்பல்சரி மாதம் 20ஆம் தேதி கட்டி ஆகணுன்ற கட்டாயம் எங்களுக்கு இருக்கு. அதை மீறி போகக்கூடிய பட்சத்துல ஒவ்வொரு நாளைக்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி தான் ஒவ்வொரு மாசமும் ஜிஎஸ்டி கட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த மாதிரி பல இன்னல்கள் இருந்தும் நாங்களும் விவசாயி போலதான் இந்த தொழிலை விட்டுட்டும் போக முடியாம இதுலயும் இருக்க முடியாம தொழில் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எப்ப யார் ஆட்சிக்கு வந்தாலும் இவங்களுக்கு காசு பத்தலைன்றதுக்காகவும் இவங்க கஜானா காலியா இருக்குன்றதுக்காகவும் முதல்ல கை வைக்கிறது இபில தான். உங்களுக்கு கஜானா காலியா இருக்குன்றதுக்காகவும் முந்தைய ஆட்சியில பல பேர் மோசடி செஞ்சு பணத்தை ஆட்டையை போட்டாங்கன்றதுக்காகவும் அதையும் பூர்த்தி பண்றதுக்கு நீங்களும் வழக்கம் போல சிறு குறு தொழில் செய்யறவங்க மேல இப்படி ஒரு சுமையை போடுறது நல்லதா படல. இதன் மூலமா டிடிஆர் நிர்மல்குமார் மின்துறை அமைச்சருக்கு நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நாங்களும் உழைச்சி கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோமே தவிர இதற்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் போலவும் அரசியல் அமைச்சர்கள் போலவும் கொள்ளடிச்சு ஒன்றும் சம்பாதிக்கல. உங்களுக்கு பணம் தான் தேவை அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதாரத்தை வச்சு இருக்கக்கூடிய அமைச்சர் மேல நடவடிக்கை எடுங்க. அதை விட்டுட்டு எங்களை மாதிரி சிறு குறு தொழில் செய்யறவங்க மேல எந்த விதமான அறிவிப்பும் இல்லாம இந்த மாதிரி டெபாசிட் அமௌண்ட்டை கட்டியே ஆகணும்னு சொல்லி நீங்க கட்டாயப்படுத்துங்க. நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இதை நான் எனக்காக மட்டும் சொல்லல, சிறு குறு தொழில் செய்யக்கூடிய அனைவரும் நலனுக்காக தான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் டிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கு போகும் வரை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சிறு குறு தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் இதுக்கான கருத்துக்களை கீழே பதிவிடுங்க.